தயவு பதிவு 5 பரமான்மபதி நூலாசிரியர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல். அத்தியாயம் 4 முத்தேகங்கள். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. முத்தேகங்கள். முன் தலைப்பில் ஆன்மாவுக்கு அது விளங்கி வாழ்வதற்கு தேகம் ஒன்று இன்றியமையாதது என கூறப்பட்டது. ஆம், ஒரு தேகம் இல்லாமல் ஓர் ஆன்மா விளங்க முடியாதுதான். ஆன்மாவைச் சூழ தேகம் ஒன்று தோன்றி வளர்ந்து பெருகுவதும் பின்னர் அழிந்து போவதும் நாம் தினமும் காண்கின்றோம். இந்த தோற்றமும் வளர்ச்சியும் ஒடுக்கமும் ஆன்மாவின் மீது எப்படி நடக்கின்றன என்பது பற்றி சற்று ஆராய்தல் நல்லது. உயிர் சக்தி வெளிப்பட ஆரம்பித்த ஓர் ஆன்மாவுக்கு முதலாவது ஓரறிவு தாவர தேகம் ஒன்று தோன்றி விளைவு கொள்ளுகின்றதாம். இதில் அந்த உயிர் சக்தி காரணமாய் இருக்க காரண காரிய சுக்கும சக்தி விரிவதால் தனக்கு தேவையான பூதாணுக்களை கிரகித்து கொண்டு வளருகின்றதாம். இதனால் காரிய ரூபமான அத்தாவரம் தோன்றி விளங்குகின்றதாம். இந்நிலை மூன்றுமே ஓர் ஆன்மாவுக்கு காரண சுக்கும தூல வெளியீடுகளுக்கு ஆதாரமாம். ஆன்மாவின் கண் உயிர் சக்தி விரிகின்ற போது இப்படி சுக்கும தூல வண்ண வடிவங்கள் தோற்றி குறிப்பிட்ட காலம் வரை இருந்துவிட்டு பின்னர் உயிர் சக்தி ஒடுங்கும்போது அதில் சுக்குமத்தின் காரண சக்தியும் உட்சுருங்கி உயிரோடு ஒடுங்குகின்றதாம். அப்போது சுக்குமத்தின் காரிய தோற்றம் தூலத்தில் ஜடமாகி விடுகின்றது. தூலத்தில் விளங்கி கொண்டிருந்த சுக்கும சக்தி நிலை தூல தேகத்தில் விளங்கி கொண்டிருந்த சுக்கும சக்தி நிலை வெளிப்பட்டு கால எல்லையில் கரைந்து போகின்றதாம். இப்படித்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் வெளிப்பட்டு கால எல்லையில் கரைந்து போகின்றதாம். இப்படித்தான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் காரண சுக்கும தூல அருவுருவங்கள் உண்டாகி விளங்குகின்றன என்பதை நன்கு ஆய்ந்து தெளிவுறல் வேண்டும். இம்மூன்றும் மனித ஆன்மாவுக்கு ஏற்பட்டு விளங்குகின்ற நிலை உண்மைகளை நன்கு விரிவாக ஆராய்ந்து உண்மை கண்டுகொண்டால் பலவாகிய ஐயங்கள் நீங்கி பரமான்மபதியை அடைய ஏதுவாகும். பரமான்மா தரித்துள்ளதே நம் ஜீவான்மா ஆகிய உண்மை வடிவம். பரமான்மா தரித்துள்ளதே நம் ஜீவான்மாவாகிய உண்மை வடிவம். இதுவே சுக்கும தூல தேகங்களுக்கு காரணமாய் உள்ளதால் காரண தேகம் எனப்படுகிறது. இந்த காரண தேக ஆன்மக்கரு உயிர் சக்திக்கு அழியா கலனாய் அருளொடு நிறைந்த பரமாகாச வண்ணமாயிருக்கின்றதாம். இந்த காரண தேக ஆன்மக்கரு உயிர் சக்திக்கு அழியா கலனாய் அருளொடு நிறைந்த
பரமாகாச வண்ணமாயிருக்கின்றதாம். இது உலகிடை பிறவி எடுக்க வரும்போது ஓர் ஆணினது சுக்கில அணுவிலே ஆன்ம உணர்ச்சி பிரகிருதி பூதாகாசம். ஒரு ஆணினது சுக்கில அணுவிலே ஸ்பெம்சல் ஆன்ம உணர்ச்சி பிரகிருதி பூதாகாசம் என முத்தன்மை கொண்டு விளங்கி நின்று பெண்ணின் சுரோனிதத்தில் கலக்கும்போது பூதாகாசத்தில் பஞ்சீகரணம் ஏற்படுகின்றது. அதாவது ஆகாச பூதத்தில் சுழன்று எழுந்த வாயுவும் தீயும் நீரும் மண்ணும் விரிந்து விளங்க அச்சுரோனிதம் உதவி நிற்கின்றதாம். மேற்படி ஆணின் சத்தில் கண்ட மூன்றும் பெண்ணில் தோற்றப்பட்ட வாயுவாதி நான்கும் தேகப்பிண்ட சிருஷ்டிக்கான சப்த தாதுக்களுக்கு காரணமாகி உதவுகின்றதாம். இதிலிருந்து முன்னவையான ஆன்ம சம்பந்தப்பட்ட மூன்றும் ஆண்கூறு எனவும் பின்னவை நான்கும் புற உடல் உருவாக காரணமாய் பெண் கூறாய் உள்ளன எனவும் தெளியலாம். இதனால்தான் ஆன்மாவை ஆண் எனவும் தேகத்தை பெண் என்றும், இதனால்தான் ஆன்மாவை ஆண் எனவும் தேகத்தை பெண் என்றும் கூறும் மரபு உண்டாகி உள்ளது. மேலும் பரமான்மாவோடு வைத்து நோக்கும்போது சுத்த ஞானத்தில் அறிவுமயமான பரமான்மாவே ஆணாகவும் மனித ஜீவ உணர்வு சக்தி சம்பந்தத்தால் விளங்குகின்ற மனம் பெண்ணாகவும் கூறுவர். ஆன்மாவின் அறிவுமயமான அம்சம் காரண தேகமாய் விளங்கும். பிரகிருதியின் கூரே சூக்கும தேகமாய் அமைய பூதாகாச சக்தியிலிருந்து தூளதேகம் பிறக்கின்றதாம். நாம் பொறிபுலனால் காண்கின்றது தூல தேகம். நாம் பொறிபுலனால் காண்கின்றது தூல தேகம். மனோகரணத்தால் காண்கின்றது சூக்கும தேகம். சுத்த அறிவால் உணர்கின்றது காரண தேகமாம். புறத்தினின்று இவை ஒவ்வொன்றையும் ஆய்ந்து பார்ப்போம். முதலாவதாக தூல தேகம் அல்லது பருவுடல். தூல தேகம் அல்லது பருவுடல், இதனைத்தான் யாவரும் முதலில் காண்கின்றதும் இதன் இயல் செயல் ஆற்றல் அனுபவம் பற்றி ஆய்ந்து அறிந்து தெளிதலும் கூடும். ஆகையால் இங்கு முதற்கண் இவ்வுருவ தேகத்தை பற்றி விளக்கம் செய்ய நேருகின்றது. இது கருவில் உருவாகி வளர்ந்து வெளிப்பட்டு இவ்வுலகில் உயிர் அறிவு ஆற்றல்கள் கொண்டு உலாவுகின்றதாம். இதில் அகப்புற கருவி கரணங்கள் வளர்ச்சியுற்று உலக வாழ்வில் விளங்குகின்றதாக காண்கின்றோம். இந்த தூல உடம்பு சதா மாற்ற தோற்றம் கொண்டதாய் குணசக்தி செயல்களோடு சில காலம் இறந்து ஒழிகின்றதாம். ஆகையால் இந்த புற வடிவம் அனித்தியம், மாயா கண்ம தேகம் எனவும் மொழியப்படும். இதன் உடல் கூறு தத்துவங்கள் பற்றி இங்கு விளக்கற்கு இல்லை. அதற்கு ஏராளமான நூல்கள் உலகில் கிடைக்கின்றன, காணலாம். பரவிசார வாழ்வுக்கு வேண்டியவை மட்டும்தான் இங்கு விரித்துரைக்கப்படுகின்றதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அனந்த வண்ண பேதத்தோடு விளங்குகின்ற மண் பதையை, அதாவது உலக மக்களையை பொதுப்பட நோக்கி வாழ்க்கை வரலாற்றில் அக அனுபவத்திற்காம் செய்திகளை மட்டும் திரட்டிக் கொள்ளுவோமாக. நாம் இதுகாரும் இவ்வுலகில் கண்டும் கேட்டும் இருக்கின்ற ஆண் பெண் சிறியோர் பெரியோர் முதலியவர்களின் உருவங்கள்
எத்தனையோ ஆகும். அவைகள் யாவும் நம் கண்களில் தோன்றி மனத்திரையில் வந்து போயினவே ஆகும். அவற்றில் ஒரு சில அடிமனத்தில் பதிவுற்று சமய சந்தர்ப்பங்களில் புறமனத்திரையில் தோன்றி மறைந்து போகின்றன. ஒரு காலத்தில் கண்ட ஒருவரின் வடிவத் தோற்றம் உள்மனத்தில் மாற்றமில்லாது பிரதிபலிக்கும். ஆனால் அத்தோற்றத்திற்கு காரணமாயிருந்த புற தூல வடிவமோ எவ்வளவோ மாறிவிட்டிருக்க காண்போம். இக்காட்சிகளின் சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது சரியாக அறிந்து கொள்ளாததால் கவலையும் துன்பமும் அனித்திய இன்பமும் பட்டு போகின்றோம். இந்த நிலையற்ற வேற்றுமை தோற்றங்களுக்கு உள்ளீடாயிருக்கும் நிலையான பரமபதியை கண்டடைய வேண்டியே இங்கு வந்துள்ளோம் என்பதை முதலில் இந்த நிலையற்ற வேற்றுமை தோற்றங்களுக்கு உள்ளீடாயிருக்கும் நிலையான பரமபதியை கண்டு அடைய வேண்டியே இங்கு வந்துள்ளோம் என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் சத்விசாரம் செய்து அந்த அகப்பெரும் பதியை உள்ளத்தளியில் கண்டு கலந்து நிலை நிற்க பழகி கொள்ளல் வேண்டும். இது முக்கியம், மிக முக்கியம். ஆகையால் சத்விசாரம் செய்து அந்த அகப்பெரும் பதியை உள்ளத்தளியில் கண்டு கலந்து நிலைத்து நிற்க பழகி கொள்ளல் வேண்டும். அந்த நிலை நின்றே அப்பதியானையால் சூழும் எல்லா வடிவங்களையும் விருப்பு வெறுப்பின்றி நோக்கி அன்பு செய்ய பழகுதல் வேண்டும். இச்செயலால் அன்பு மையம் ஆகும்போது அகம் கண்ட அந்த அன்பு ஒளியே அனகமுற்று நம் வடிவில் பூர்ணமாய் கலந்து கொள்ளும் என்பது சுத்த சன்மார்க்க அனுபவமாம். மற்ற மார்க்கங்களினால் புற வடிவங்களினிடத்தும் அவற்றின் தோற்றச் செயல்களினிடத்தும் மனம் விருப்பாலும் வெறுப்பாலும் பற்றாலும் பற்றின்மையாலும் உழன்று கொண்டேதான் இருக்கும். அல்லது புறத்துறவினால் அகத்தில் சென்று கூடி மெய்ப்பயன் பெறக்கூடாது போய்விடும். புற தேக வடிவங்களில் விருப்பு வெறுப்பு கொண்டு மயங்கிடவோ புற தேக வடிவங்களில் விருப்பு வெறுப்பு கொண்டு மயங்கிடவோ விலகி ஓடிடவோ நம்மை நம்பதி இச்சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கவில்லை. சுத்த தயா ஒழுக்க வாழ்க்கை நடத்தவே யாவும் வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆகையால் அவரது ஆணைப்படி தயவுடன் வாழ்வோமாக. இந்த நேரம் வரை உலகில் பலவாகிய நாமரூபங்களை கொண்ட மக்கள் தேவர் நரகர் முதலியவர்களையும் பூத பிரேத பைசாசங்களையும் கண்ணாலும் மனக்கண்ணாலும் கண்டும் கற்பித்து கொண்டும் இருக்கின்றோம். இந்த புறவடிவங்களில் மனம் பற்றி நிற்கின்றதால் உள்மலர்ந்து ஒளிருகின்ற ஒன்றான பதியை காண்கின்றோமில்லை. இந்த புறவடிவங்களில் மனம் பற்றி நிற்கின்றதால் உள்மலர்ந்து ஒளிருகின்ற அந்த ஒன்றான பதியை காண்கின்றோம் இல்லை. சுத்த சத்விசாரத்தால் உள்ளொளி பெற்றுக்கொள்வோம் இப்பொழுதே. இது முக்கியம், மிக மிக முக்கியம். சுத்த சத்விசாரத்தால் உள்ளொளி நிலை பெற்று கொள்ளுவோம் இப்பொழுதே. அந்த ஒளிவடிவாம் பதி உள்ளிருந்து ஒளிருவதாலே அதுவே ஒவ்வொன்றுமாகி மலர்ச்சி பெற்று ஒரு நாமரூபத்துடன் விளங்குவதாகவும் மெய்யாகவே கண்டுகொள்ளுகின்றோம். அந்த உள்ளொளியாம் ஒளிவடிவம்
ஆகிய பதி உள்ளிருந்து ஒளிருகின்றதாலே அதுவே புறத்தே நாம் காணும் ஒவ்வொன்றுமாகி மலர்ச்சி பெற்று ஒரு நாமரூபத்துடன் விளங்குவதாகவும் மெய்யாகவே கண்டுகொள்ளுகின்றோம். இப்படி அகமே அனகமாக நிறை அனுபவம் பெற வேண்டியதே திருவருள் ஆணை. அகம் மறைந்திருந்த தயாபெரும் ஜோதி ஜீவதயவாக அரும்பி மலர்ந்து விரிந்து நிறைந்து கொள்ளுகின்ற போது புற தூள தேகமே சுத்த தயாஜோதி வடிவமாக மாறி அமைவதாம். அகம் மறைந்திருந்த தயாபெருஞ்சோதி ஜீவதயவாக அரும்பி மலர்ந்து விரிந்து நிறைந்து கொள்ளுகின்ற போது புற தூள தேகமே சுத்த தயாஜோதி வடிவமாக மாறி அமைவதாம். இக்காரணத்தால் நமக்கு சுத்த சன்மார்க்கம் வழங்க வந்த திரு அருட்பிரகாச வள்ளலார் தன்னை தன் தூள ரூபத்தை வழிபட வேண்டாம் என்றும் உள்ளம் ஆகிய சத்திய ஞான சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே கண்டு வழிபாடுகள் செய்யுங்கள் என்றும் வலியுறுத்தி கூறியுள்ளார். நம்முள் கண்டுகொள்ளப்படுகின்ற அருள் வள்ளல் தானே. நம்முள் கண்டுகொள்ளப்படுகின்ற உள்ளொளியாகிய அருள் வள்ளல் தானே தன்னருளால் நம்மை சூழ பலவாகிய வண்ணமாய் சூழ்கின்ற போது ஒவ்வொன்றிலும் அதுவாக தோற்றிடுவது நாயகனின் ஒவ்வொன்றின் அகத்திருக்கும் பதியின் மிக மிக சிறிய அம்சமாக வெளிப்பட்டிருக்க காண்கின்றோம். ஆகையால் தோன்றுகின்ற எதுவும் அகப்பெரும்பதியின் பூர்ண வண்ணம் ஆகாது அற்பமே ஆகும். அதுவும் நிலைக்காது மறைவதேயாகும். ஆகையால் எந்த ஒரு தூள வடிவத்தையும் பற்றாக பிடித்து கொள்ளக்கூடாது. இதுவரை தேவ மனிதர்களை புறவடிவப்பற்றால் உளத்தில் கொண்டு வந்தனை வழிபாடு ஆற்றியவர்களும் பாவனையால் மனத்தில் பதித்து கொண்டிருக்கின்றவர்களும் பெறுகின்ற பயன் அருட்பெரும் பதியிடத்திலிருந்து பெறுகின்ற பயனில் மிக மிக சிறு கூரே என்று அறிந்து கொள்வார்களாக. உண்மை பதியை கண்டு நேரடி தொடர்பு கொண்டு அன்பு வாழ்வில் ஓங்கும்போது அந்த ஒன்றே தனித்தனி வடிவிலிருந்து சிறு சிறு துணுக்களாக ஆற்றலும் பயனும் தருவதை விட்டு முழுமையாய் வெளிப்பட்டு பூர்ணானந்தம் வழங்குவார் என்பது சத்தியம். ஆகையால் புற தெய்வ வழிபாட்டின் பற்றால் அமைதி இழந்து அல்லலுற்று அழிய வேண்டாம். உண்மை கடவுள் வழிபாட்டால் எல்லோரும் ஒத்து வாழுங்கள். உண்மை கடவுள் வழிபாட்டால் எல்லாரும் ஒத்து வாழுங்கள். நம் நாட்டு தெய்வங்கள் எல்லாம் தத்துவங்களை உருவகம் செய்து ஆக்கப்பட்டவைகளே ஆம். ஆதலால் அவைகளை சாதாரண மனித வடிவங்களோடும் வாழ்க்கை முறைகளோடும் சம்பந்தப்படுத்தி பார்த்தால் பொருத்தம் இருக்காது. அந்த தெய்வ வடிவங்களில் 2க்கும் மேற்பட்ட கரங்களும் சிரங்களும் மற்ற நூதன தோற்றங்களும் ஆண் பெண் கலந்த வடிவங்களும் குடும்ப முறைகளும் இருக்கும். அவைகளை எல்லாம் புறநோக்காக பார்த்துவிட்டு இழிவரல் செய்தல் முற்றும் அறியாமையே ஆகும். அவற்றின் உண்மை அறிய வேண்டின் சத்விசாரம் செய்தல் ஒன்றே முறை ஆகும். பதி உண்மையை அறியாத புறநாட்டத்தவர்களின் தெய்வங்கள் அநேகமாக சாதாரண மனித வடிவத்தோடே ஓரளவு அற்புத தெய்வீக ஆற்றல்களை புகுத்தி தொழப்படுவதாக அறியலாம். அவற்றாலும் இவற்றாலும் எல்லாம் உண்மையை காணவும் கண்டு அடையவும் கூடாதாம். ஆதலின் புறத்தோற்றங்களை கொண்டு
மயங்காது ஆகது. புறத்தோற்றங்களை கொண்டு மயங்காது அக உண்மையை கொண்டு விளங்குவோமாக. அக உண்மையை கொண்டு விளங்குவோமாக. முடிவாக மனிதனுக்கு இந்த தத்துவ நிறைவாகிய தூல உடல் திருவருளால் வழங்கப்பட்டுள்ளதன் கருத்து அந்த திருவருளாலே நன்கு தெளிந்து கொள்வோமானால் இந்த தேகத்தினிடத்து விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் தயவு செயல் புரிந்து கடவுள் தயவை அடைந்திட பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவே திருவுள்ளச் சம்மதமும் ஆகும். ஞாயிறானது, அதாவது சூரியன், ஞாயிறானது சதா ஒளிக்கதிர்களை பரப்பிக்கொண்டே இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு கதிரும் ஒவ்வொரு கணமும் புதுமை ஆற்றலோடு பாய்ந்து கொண்டே இருக்கின்றதாம். இதனால் அக்கதிர் கற்றையால் உருவாகின்ற எப்பொருளும் எவ்வுயிரும் சதா மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றதாம். இந்த உண்மையை அறியும் ஆற்றல் இந்த மனித வடிவில்தான் வெளிப்படுகின்றது. இந்த தேகம் கொல்லப்படாத வரை இந்த உண்மையும் விளங்குவது இல்லை. இதனை இழந்துவிட்டாலும் உண்மை விளங்காது. ஆகையால் இந்த உடலை துறந்துவிடக்கூடாது. காலமுள்ள போதே உண்மையை கண்டு அடைந்துவிட வேண்டும். ஆகையால் இந்த உடலை துறந்து விடாது காலமுள்ள போதே உண்மையை கண்டு அடைந்து விட வேண்டும். அவ்வுண்மையை அடையாது போனால் தேகப்பற்றாலும் துறவாலும் பயன் உண்டாகாது. ஆகவே நித்திய ஜோதியாகிய பதிவடிவில் பிரிவர கலந்து நின்று தயாவர்ண வடிவமாக அனகமுற வாழ பழகி கொள்ள வேண்டும். இது முக்கியம். அருள் ஆணை மிக மிக முக்கியம். ஆகவே நித்திய ஜோதி ஆகிய பதிவடிவில் பிரிவர கலந்து நின்று வண்ண வடிவமாக அனகமுற வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்நிலையில் நாம் அருட்ஜோதி ஞாயிறாக விளங்கி கொண்டு தயா கிரணங்களையே பரப்பிக்கொண்டிருப்போம். அப்போது அந்த தயா பிரகாசத்தால் நமது புற உடம்பும் புத்தம் புதுமை கொண்டு நித்தம் நிலவும். தூள தேகமே தயா ஜோதி தேகமாக மாறினதாக அறியப்படும். இதனால் புற உருவையே கண்டும் நினைத்து கொண்டும் பற்று வைத்து புறத்தே இருந்து வீண் போகக்கூடாது. தூல தேகமே தயாஜோதி தேகமாக மாறினதாக அறியப்படும். இதனால் புற உருவையே கண்டும் நினைத்து கொண்டும் பற்று வைத்து புறத்தேயே இருந்து வீண் போகக்கூடாது. மாறாக புறத்தையே வெறுத்து துறந்து சூன்யத்தில் மறைந்து போகவும் கூடாதாம். அடுத்தது துணை தலைப்பு வள்ளலார் நிலை. நமது திரு அருட்பிரகாச வள்ளல் இப்பொழுது நம் அருட்ஜோதிபதியாகவே நம் அகத்தில் எழுந்தருளி விளங்கி கொண்டுள்ளார். இந்த வடிவை கண்டுகொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். இதல்லாது புறத்தில் இன்று ஆக்கிக் கொள்ளப்பட்டுள்ள சுவாமிகளின் சித்திர ஓவிய கற்பனா உருவங்களில் நாட்டம் வைத்து மயங்கி நிற்றல் கூடாது. அருள் ஒளி வள்ளலை உள்ளத்தில் கொண்டு வாழவே நம் வள்ளலார் ஆணையும் கடவுள் சித்தமும் ஆகும். அருள் ஒளி வள்ளலை உள்ளத்தில் கொண்டு வாழலே நம் வள்ளலார் ஆணையும் கடவுள் சித்தமும் ஆகும். இதுபோல் நாம் போற்றும் மற்ற குரு தெய்வ வடிவங்களையும் தெய்வீக வடிவங்களையும் ஏனையோர் தூள ரூபங்களையும் புறப்பற்றோடு கருதக்கூடாது. அகத்தில் அனாதி காரணமாய் உள்ள
அகத்தில் அனாதி காரணமாயுள்ள அருள் ஒளிப்பதியை மறவாது கண்டிருந்து அதன் அருள் ஏகதேச தோற்றங்களாகவே யாவையும் கொண்டு அன்பு பணி செய்திருத்தல் வேண்டும். அகத்திலே அனாதி காரணமாய் உள்ள அருள் ஒளிப்பதியை மறவாது கண்டிருந்து அதன் அருள் ஏகதேச தோற்றங்களாகவே யாவையும் கொண்டு அன்பு பணி செய்திருத்தல் வேண்டும். நாம் அகவடிவிலிருந்து சிந்திப்பதற்குத்தான் நமக்கு இந்த புற தூள வடிவம் தேவையாய் உள்ளது. நாம் அகவடிவிலிருந்து சிந்திப்பதற்குத்தான் நமக்கு இந்த புற தூள வடிவம் தேவையாய் உள்ளது. அது இல்லாமல் ஒரு அனுபவமும் வாழ்வும் ஏற்படாது. மேலும் இதில் இருந்து கொண்டு பிறர் வடிவங்களில் உள்ள அருட்பதிக்கு அன்பு செய்ய முடியும். புறத்தே விளங்கும் அன்பு வழிபாட்டில் தான் அனக அனுபவம் உண்டாக வேண்டியிருக்கின்றது. புற வடிவை மறுத்துவிட்டு முதலில் உருவ வழிபாட்டில் ஈடுபடாமல் உருவாகிய அனக அனுபவ நிலைக்கு போய்விட முடியாது சாதாரண மக்களால். ஆகையால் தூல வடிவம் அவசியமாகின்றதாம். சுத்த சன்மார்க்கத்தில் தூல வடிவமே சுத்த தேகமாக உள்ளிருந்து மாற்றப்பட வேண்டியுள்ளது. சுத்த சன்மார்க்கத்தில் தூல வடிவமே சுத்த தேகமாக உள்ளிருந்து மாற்றப்பட வேண்டியுள்ளது. ஆகையால் இந்த புறவடிவை கேவலமாக நினைத்தும் வெறுத்தும் எரித்து சிதைத்தும் விடக்கூடாது. அபக்கு வசத்தால் ஓர் ஆன்மாவுக்கு சுத்த வடிவம் கிடைக்கும் முன் மரணம் ஏற்பட்டு விட்டால் அந்த உடம்பை புதைத்து வைத்திடல் வேண்டும். இது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டால் அந்த தேக வாழ்வில் உண்டாகியிருந்த அனுபவம் மறுவடிவம் சூழும்போது ஆன்மாவுக்கு அருள் மலர்ச்சி உண்டாகி சூழ் உடலை சுத்த வடிவாக மாற்றிக்கொள்ள உதவுவதாம். இதனால் இம்மார்க்கத்தில் தேகத்தை எரிப்பது கூடாது என்றும் சமாதி செய்தல் வேண்டும், அதாவது மண்ணில் புதைத்தல் வேண்டும் என்றும் வற்புறுத்தப்பட்டுள்ளதாம். அகமிருந்து அனகமுறுகின்ற அருள் வாழ்வில் ஈடுபடாது கரண இந்திரிய நிலைகளில் இருந்து தயவில்லாத பாச வாழ்விலே படர்ந்தால் சறுக்கல்கள் நேர்ந்து துன்புற வேண்டியிருக்கும். அம்மாதிரி தவறான மார்க்கத்திலேதான் பாமர உலகம் சென்று கொண்டே இருக்கின்றது. அகமிருந்து அனகமுறுகின்ற அருள் வாழ்வில் ஈடுபடாது கரண இந்திரிய நிலைகளில் இருந்து தயவு இல்லாத பாச வாழ்விலே படர்ந்தால் சறுக்கல்கள் நேர்ந்து துன்புற வேண்டி இருக்கும். அம்மாதிரி தவறான மார்க்கத்திலேதான் பாமர உலகம் சென்று கொண்டே இருக்கின்றது. மாசுடைய அவாமனம் கண் முதலான இந்திரியங்களின் வழியாக ஆவலோடு புறத்தே அணைந்து தேகபோகப்பற்றை நெடுங்காலமாகவே வளர்த்து கொண்டு வந்திருக்கின்றது. அதனால் தேகம் நான் என்ற புலை அகப்பற்றை அறுத்து ஒழிக்கவும் கடவுள் ஆன்மா நான் என்ற உண்மையில் நிலைத்திருக்கவும் லேசிலே முடிகின்றதில்லை. அருள் விசார நெறியில் பிறழாது அடிமேல் அடியெடுத்து முன்னேறினால்தான் தேகப்பற்று அரும் ஆன்ம வாழ்வு வரும். இது முக்கியம், மிக மிக முக்கியமானது. மீண்டும் ஒருமுறை கவனமாக கவனிப்போம். அதாவது மாசுடைய அவாமனம் கண் முதலான இந்திரியங்களின் வழியாக ஆவலோடு புறத்தே அணைந்து தேகபோகப்பற்றை நெடுங்காலமாகவே
வளர்த்து கொண்டு வந்திருக்கின்றது. அதனால் இந்த தேகமே நான், இந்த தேகமே நான் என்ற புலை அகப்பற்றை அறுத்து ஒழிக்கவும், கடவுள் ஆன்மா நான் என்ற உண்மையில் நிலைத்திருக்கவும் லேசிலே முடிகின்றதில்லை. அருள் விசார நெறியில் பிறழாது அடிமேல் அடியெடுத்து முன்னேறினால்தான் தேகப்பற்று அரும் ஆன்ம வாழ்வு வரும். அதில் ஆன்ம சக்தி ஓரளவு விசேடமாய் காரியப்படுவதால் அநேக சித்தி செயல்கள் அந்த ஆன்மாவின் சந்நிதியில் நடைபெறும். அவை மனிதனுக்கு அற்புதங்களாக திகழும். அவற்றில் மயங்கி எல்லாம் வல்ல பதியாற்றலை அறிந்து கொள்ளாது வீண் போய்விடக்கூடாது. தூல தேகத்தால் கர்ம சரீரத்தால் அருள் வாழ்வு பெற வேண்டும் என்பதை எப்பொழுதும் மறவாது முயன்று திருவருள் அடைந்து உய்ய வேண்டும் ஒவ்வொருவரும். அடுத்ததாக துணை தலைப்பு 2 சூக்கும தேகம். சூக்கும தேகம் தூளதேகத்தில் வாழும்போதே அதன் தோற்ற ஆற்றல்களின் சூக்கும பகுதி நுண்ணியதாய் மனோகரணங்களில் காணப்பட்டு சில அனுபவங்களை விளைவிக்கின்றதாம். புலனோடு கூடிய மனத்திரையில் இந்த சூக்கும காட்சிகள் வந்து வந்து போய்கொண்டே இருக்கின்றன. இது விழிப்பு நிலையில் உண்டாவது. இதுபோன்றே கனவினிடத்தும் அடிமனத்திரையில் சூக்கும காட்சிகள் உண்டாகின்றன. ஆனால் இந்நிலையில் இந்திரிய புலன்கள் ஒடுங்கி கிடக்கின்றனவாம். இப்புலன் ஒடுங்கிய அகநிலை உள்ளுடம்பாக உரைக்கப்படும். மனோவசிய ஒருமை பயிற்சியால் இந்த சூக்கும உள்ளுடம்பில் இருந்து கொண்டு பிறர் சிந்தனையை அறிதல், ஆழ்ந்த தூய காட்சி காண்டல், பிறருக்கு தன் ஆற்றல்களை வழங்கி செயல் புரிவித்தல், சூக்கும உண்மைகளை உணர்த்தல், பிறிதொரு இடத்தின் நிகழ்ச்சிகளை அப்படியே கிரகித்து பிரதிபலிக்கச் செய்தல் முதலியன யாவும் கூடும். கற்கலாம், கேட்கலாம், கண்ணார காணலாம், முற்று உடம்பால் ஆய பயன் என்கின்றார் அவை பிராட்டியார். யோக ஞானியர்கள் தூளதேக நிலை கடந்து இந்த அக உடம்பில் இருந்து கொண்டு அற்புதம் பல நிகழ்த்துகின்றார்கள். சாதாரண மக்களும் மந்திர தந்திர சாதனைகளாலும் நம்பிக்கையோடு கூடிய தீவிர பக்தி வழிபாடுகளாலும் புற உடல் நிலையை மறந்து ஆவேசம் கொண்டவர்களாய் பல வியத்தகு செயல்கள் புரிகின்றார்கள். இவர்களில் அச்சமயத்தே உள்ளுடம்பின் ஆற்றல் வெளிப்பட்டு அந்த செயல்களுக்கு ஆதாரமாய் விளங்குவதாம். ஆனால் இந்த சூக்கும சக்தியின் துணை கொண்டு மக்கள் மயங்கவும் வியந்து போற்றவும் அற்புதம் பல இயற்றலாமே ஒழிய ஆன்மானுபவமும் ஆண்டவரின் பூர்ண அருளும் இறை இன்ப வாழ்வும் பெற முடியாதாம். தூல உடல் ஆற்றலை விட இந்த சூக்குமமாகிய நுண்ணுடம்பின் சக்தி ஒரு வகையில் அதிகமானதே ஆகும். மனிதன் தன் சூக்கும உள்ளுடம்பின் சக்தியால் பெரிய பெரிய பூதாவேசங்களையும் தனது வசப்படுத்தி கொண்டு பெருஞ்செயல்களை புரிய வைத்து விடுகின்றான். அப்படி தோற்றுவிக்கப்பட்டவைகள்தான் பழம்பெரும் சிற்பாலயங்கள் பலவுமாம். தற்காலம் புலநெறி அதிகம் விளைவு கொண்டு விட்டிருக்கின்ற காரணத்தால் இந்த சூக்கும உடம்பின் உண்மையும் ஆற்றலும் பயனும் வெளிப்பட்டு விளங்குகின்றது இல்லை. மாந்தர்கட்கு அவற்றிலெல்லாம் நம்பிக்கையும் குறைந்துவிட்டது ஓரளவுக்கு. மனித மனம் சுத்த நிலையில் கடவுள் அம்சமாக இருக்கின்ற உண்மையை யார் அறிகின்றார்கள் என்று? மனித மனம் சுத்த நிலையில் கடவுள் அம்சமாக இருக்கின்ற உண்மையை யார் அறிகின்றார்கள் என்று?
சுத்த மனமே கடவுள் சுக்கும வடிவாயிருந்தும் அசுத்த ஆபாசத்தால் சுத்த மனமே கடவுள் சுக்கும வடிவாயிருந்தும் அசுத்த ஆபாசத்தால் தன்னை அறியாது தாழ்ந்த கதியில் உணர்ந்து கொண்டே உள்ளதாம். புலபோக இச்சை வசத்தால் உலகில் பிழைக்கின்றவனுக்கு விஞ்ஞான துணையும் ஏற்பட்டு பேயாட்டம் போட உதவுகின்றதாம். இந்த நிலையில் உள்ளுடம்பின் சுக்கும ஆற்றல் அறியப்படாமலும் அவற்றில் பெருநம்பிக்கை உண்டாகாமலும் இருக்கின்றது கூட ஒரு நன்மைக்கே ஆகும். ஏனெனில் அந்த சுக்கும ஆற்றலையும் பயன்படுத்தினால் உலகில் இன்னும் பயங்கரமான ஆபத்து நிலையே உருவாகிவிடும். திருவருள் பெருநல வாழ்வு நமக்கு வழங்க வேண்டியே புலனவா அரும் வரை சுக்கும உண்மைகளை மறைத்தே வைத்திருப்பார் போலும். இச்சை ஒடுங்கிய போது மனத்தில் அன்பு ஒளி வீசும் தருணம் சுக்கும ஆற்றலை மெய்யாக உணர்த்தி அதற்கும் அப்பாலான காரண நிலைக்கு ஏற்றி வைப்பார் நம்மை நமது ஆண்டவர். உருவ உலகிற்கு துணையாய் சுக்கும சக்தி எங்கும் நிரம்பியிருக்கின்றது. இதனை விஞ்ஞான உலகம் மின்காந்த அலைகளாய் கண்டு கொண்டுள்ளதாம். இதனால் பூத பௌதீக உண்மைகள் பல வெளிப்பட்டுள்ளன. இவையொன்றும் அறியாத மக்கள் தங்கள் மனம் போல் ஏதேதோ வழிகளில் சென்று காலத்தை கழித்துவிட்டு போகின்றார்கள். அது ஆண்டவர் திருவுள்ளம் அல்ல. நல்லறிவை பயன்படுத்தி நல்வழியில் நடந்து நலம் பெற்று வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய சித்தம். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனமாகிய சுக்கும கருவியே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனமாகிய சுக்கும கருவியே புற தூடதேகத்தையும் அக ஆன்மாவையும் இணைத்து கொண்டுள்ள ஒரு சுக்கும இணைப்பாகும். இது மற்ற உயிர் வர்க்கங்களுக்கு இல்லையாம். அவைகளில் இது அறியப்படாத அருளாகவே இருந்து கொண்டு நியதிப்படி ஒவ்வொன்றையும் தடைபடாமல் இயக்கி கொண்டிருக்கின்றதாம். ஆகையால் அந்த ஜீவராசிகள் எல்லாம் புற மாற்றம் அதிகம் இல்லாது பழமையான முறையில்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றனவாம். இந்த மக்களினம் மட்டும் இந்த சுக்கும மனத்துணையால் புரட்சிகரமாக புற வாழ்வை மாற்றியமைத்து கொண்டே உள்ளதாம். அருள்மயமான புரட்சியால் இம்மனம் சுத்த நிலை பெற்று நிற்கும் தருவாயில் அகக்காரண ஆன்ம உண்மையும் ஆண்டவர் அருளும் வெளிப்பட்டு அநேக நிறைவு கொண்டு வாழ உதவுவதாம். அடுத்து மனப்பக்குவம். புலன் அறிவுக்கு மேற்பட்டது மனம். இது புலன் வழியில் சுழல்வதே தன் போக்காக கொண்டிருந்தது முதலில். பின்னர் உடல் பற்றும் இனப்பற்றும் பாசத்தை உண்டாக்கின. அதற்கு மேல் பொதுநோக்கம் உண்டான போது தயவு, இரக்கம், அன்பு என்னும் குணம் வளரத் தொடங்கினதாம். இந்த குணம் வேண்டுதல் வேண்டாமையற்ற முறையில் பெருகுகின்ற சமயம் பக்குவம் உண்டாகின்றதாக மொழியப்படுகின்றதாம். அன்பு நிரம்பிய ஒருமை மனத்தில் ஆண்டவர் உண்மை காணப்படுகிறது. அந்த இடத்தில் மனம் என்னும் சுக்கும வஸ்து அருளாகவே விளங்கும். இதில் மனம் அருளொளியாக மாறி நிற்கின்றதே அல்லாமல் மனமே நசிந்து ஒழிந்து போனதாக கொள்ளப்படுகின்றது. இது முக்கியம். மீண்டும் ஒருமுறை கவனிப்போம். அன்பு நிரம்பிய ஒருமை மனத்தில் ஆண்டவர் உண்மை காணப்படுகின்றது. அந்த இடத்தில்
மனமென்னும் சூக்கும வஸ்து அருளாகவே விளங்கும். இதில் மனம் அருளொளியாக மாறி நிற்கின்றதே அல்லாமல் மனமே நசிந்து ஒழிந்து போனதாக கொள்ளப்படாது. கடவுள் அருட்சக்தி உணர்வே கடவுளின் அருட்சக்தி உணர்வே மனிதனில் நினைப்பு மறைப்பு எண்ணங்களாக சதா சலித்து கொண்டே இருக்கின்றது. கடவுளின் அருட்சக்தி உணர்வே மனிதனில் நினைப்பு மறப்பு எண்ணங்களாக சதா சலித்து கொண்டே இருக்கின்றது. சுத்த நிலையில் அருள் வண்ணமாய் நிலவும் போது சலித்து கொண்டிருந்த மனம் அடியோடு ஒடுங்கி போகின்றதாம். இந்நிலையே மனம் இறந்த நிலையாம். உண்மையில் மனம் இறந்து விடுகின்றதில்லை. உண்மையில் மனம், அதாவது கடவுள்மயமான மெய்யுணர்வு, இந்த மனம் இறந்து விடுகின்றதில்லை, சுத்த அருளாக மாறி நின்று விளங்குகின்றதே ஆகும். அம்மனம் என்னும் மனமாகிய கருவி நசிந்து விட்டால், கண்ணாடி போல் உடைந்து ஒழிந்து விட்டால் ஒன்றுமே விளங்காது, மனித பிறவியே நஷ்டமாகிவிடும். மனம் சுத்தமாகி அருள்மயமாய் விளங்குவதே பக்குவ நிலையாம். அடுத்ததாக சபெடிங் மனமும் கனவும். மனமும் கனவும் அருள்நிலை மாறாத மனோபக்குவம் உண்டாக்கப்படவே ஆண்டவர் நமக்கு இப்பிறப்பில் ஒவ்வொரு நொடியிலும் தக்க சூழ்நிலையை அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அபக்குவத்தால் நாம் சூழ்நிலையோடு ஒத்துக்கூடி அன்பு செய்வதை விட்டு மாறுபட்டு அவஸ்தைப்படுகின்றோம். இப்படி பட்டு நலம் பெற வேண்டி அன்பு செய்ய முனைகின்றோம். மாறாத அன்பு விளைவு கொள்ளும் போதுதான் மனம் பக்குவம் அடைந்ததாகின்றது. இது நம் தினசரி வாழ்வில் விழிப்போடு உலகிடை பழகும்போது உண்டாவதுதான். மேல் கனவு நிலையில் சூக்கும உலகில் சில பல காட்சிகளையும் அனுபவங்களையும் பெற்று பக்குவப்பட நேருகின்றது. இந்த கனவு விழிப்புக்கண் ஏற்படுகின்ற மனோசலனத்தின் காரணமாகவும் தேகேந்திரிய செயல் காரணமாகவும் பழையனவாகிய புதையுற்று கிடக்கும் எண்ணங்கள் காரணமாகவும் சில சமயங்களில் ஏற்படும் முன்னறிவு காரணமாகவும் பிறர் புகட்டும் செயல் காரணமாகவும் ஏற்படுகின்றதாம். இப்படி எந்த காரணத்தால் கனவு தோன்றுவதாய் இருந்தாலும் மனதை முடிவில் சலனமரச் செய்து தயா பக்குவமுற செய்வதற்காகத்தான் இந்த கனவு நிலை வருகின்றது. இவ்வுண்மை அறிந்து திருத்திக் கொள்ளவே இந்த கனவுகள் அவ்வப்போது தோற்றுவிக்கப்படுகின்றன. ஆகையால் அவற்றில் விருப்பும் வெறுப்பும் பெருமையும் அலட்சியும் கொள்ளக்கூடாது. நல்ல பழக்க வழக்கமும் ஒழுக்கமும் கொண்டிருந்தால் நல்ல கனவுகளே தோன்றி மேலேற்றும். மற்றபடி தீயொழுக்கமும் அவகுண செயல்களும் கொண்டிருந்தால் துர்ச்சொப்பனங்கள் தோன்றி அச்சமும் துன்பமும் அருவருப்புமே உண்டாகும். ஆகையால் மனத்தில் அருள் ஒளி விளங்க வாழ அதற்குத்தக கனவும் அனுகூலமாய் தோன்றி துணை புரியும். இதுவன்றி பல கணாநூல் ஆய்ந்தும் அவற்றால் பலவாகிய பலன்களை எதிர்பார்த்து கொண்டும் அருள் மனம் பெறாது அலைவுறுதல் திருவுள்ளச் சம்மதமல்லவாம். சுத்த மனம் படைத்தவர்களுக்கு சகல கேவலமற்ற அருள்நிலை பொருந்தி இருப்பதால் அவர்கள் எந்த கனவும் கண்டு மயங்கிட மாட்டார்கள். அவர்களுக்கு கனவு நிலையே வராது. சுத்த மனம் படைத்தவர்களுக்கு சகல கேவலமற்ற அருள்நிலை பொருந்தி இருப்பதால் அவர்கள் எந்த கனவும் கண்டு மயங்கிட மாட்டார்கள்.
மற்றபடி அவர்களுக்கு கனவு நிலையே வராது. அகவிழிப்போடு எப்போதும் இருப்பார்கள். அவர்களின் காட்சி துரியானுபவமாகவே என்றும் விளங்கும். உடல் உழைப்பும் மன அமைதியும் கொண்டவனுக்கு அதிகம் கனவு உண்டாகாது. நல்ல துக்கமாகிய சுழித்து நிலையில் அவனது கருவி கரணங்கள் ஒடுங்கி கிடக்கும். மனோவிருத்தி குன்றியவர்களுக்கும் கற்பனா சக்தி குறைந்தவர்களுக்கும் அதிகம் கனவு உண்டாவது இல்லை. நல்ல தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் மயக்க நிலையில்தான் இந்த கனவுகள் தோன்றுகின்றன. இக்கனவு சில வினாடிகளில் நின்று மறைந்த போதிலும் நெடுங்காலம் ஆனது போலவே உணரப்படும். இந்த கனவு சில வினாடிகளில் நின்று மறைந்த போதிலும் நெடுங்காலம் ஆனது போலவே உணரப்படும். இது மனத்தின் சூக்கும ஆற்றலின் ஒரு தன்மையாகும். மேலும் உறக்கத்தின் போது உடலின் அகப்புற கருவிகள் விரிந்தும் தொய்ந்தும் சூக்கும மனசக்தியால் அதிகம் தாக்கப்பட்டும் இருக்கும். இதனால் பய உணர்ச்சி, இனக்கவர்ச்சி முதலியன தேகேந்திரியங்களை மிகவும் பாதிக்கின்றனவாம். ஆகையால் தூலதேக வாழ்விலேயே நல்லொழுக்க பழக்கத்தால் சூக்கும சக்தியை நன்கு விருத்தி செய்து கொண்டால் மேல் கனவு நிலையிலும் சுழித்து நிலையிலும் நல்வளர்ச்சியே அடையும். அருளொளி வரும்போது துரியானுபவம் உண்டாகிட நல்ல பலன் நலம் பயக்கும். அடுத்து மூன்றாவதாக காரண தேகம் அல்லது ஆன்ம ரூபம். காரண தேகம் அல்லது ஆன்ம ரூபம் சிதைவிலா ஆன்ம சிற்றணுவாய் கடவுள் உண்மையை தன்னுள் மறைத்து வைத்து கொண்டிருக்கின்ற ஒன்றே சுக்கும தூளதேகங்கள் விளைந்தோங்க காரணமாயுள்ளதாம். அதனால் இதுவே காரண தேகமாக கூறப்படும். இந்த ஆன்ம அணுவில் மறைந்து நின்று ஆளுகின்ற பரமான்மபதி மகா காரண பொருளாகவும் கொள்ளப்படும். மகா காரணப் பொருளாகவும் கொள்ளப்படும். ஆன்ம பரிபாகம் உண்டாகின்ற போது அருட்ஜோதி வெளிப்பட்டு நித்தியானந்த வாழ்வு நல்குவதாம். இந்த ஆன்ம சிற்றணுவே தன் அக வடிவமாக கண்டு நிற்கின்ற ஓர் ஆன்ம ரூபி தற்சுதந்திரமற்ற கடைச்சிறியனாக தன்னை உணர்ந்திருக்கின்றான். இந்த ஆன்ம சிற்றணுவையே தன் அகவடிவமாக கண்டு நிற்கின்ற ஓர் ஆன்ம ரூபி தற்சுதந்திரமற்ற கடைச்சிறியனாக தன்னை உணர்ந்திருக்கின்றான். இருந்து கொண்டு என்னால் ஓர் திரும்பும் எடுத்து அசைக்க முடியாதே அல்லது அசைத்து எடுக்க முடியாதே என்று சிறுமைப்பட்டு விண்ணப்பித்து கொள்கின்றான். சர்வ சுதந்திரராகிய பதியின் அருளால்தான் எல்லாம் முடியும் என்பதும் குறிப்பாம். இந்த காரண தேக நிலையைக் கண்டு அடைதல் மெய்யறிவும் மெய்யன்பும் நிரம்பிய அருள் ஒன்றினால்தான் கூடும். குடம்பை தனித்து ஒழிய புட்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. திருக்குறள். குடம்பை தனித்து ஒழிய புட்பரந்தற்றே புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்கின்றதில் உடம்பை விட்டு செல்லுகின்ற உயிர் குடம்பை ஆகிய கூட்டை வரிதே கிடைத்துவிட்டு செல்லுகின்ற ஒரு பறவைக்கு ஒப்பாக பகரப்பட்டுள்ளதாம். உடலை பிரிந்து சென்ற உயிர் அவ்வுடல் கூட்டுக்கு வருவதில்லை என்பதை யாவரும் அறிவர். ஆனால் அவ்வுயிருக்கு ஏற்பட்டிருந்த தூல உடம்பு அழிந்துவிட்டாலும்
சூக்கும சக்தி வடிவம் பலகாலம் உழன்று இருப்பதும் காரண தேகத்தின் மீது வேறு தேகம் சிருஷ்டிக்கப்படுவதும் திருவருளால் அறிந்து கொள்ளுகின்றோம். காரண ஆன்மா பூரணமாகும் போதுதான் பதிவடிவு கொண்டு பரமானந்தத்தில் ஓங்குவதாம். பரமான்மாவாம் பரமம்சம் காரண குடம்பையில் இதுவரை மறைந்து பக்குவம் எதிர்பார்த்திருந்து வந்ததாம். இப்பொழுது வெளிப்படுகின்ற அந்த அன்னப்பறவைக்கு பிறப்பு இறப்பு உண்டாகாது, இனி வேறொரு கூட்டில் நுழையாது. ஆன்மாவுக்கு தூள சுக்கும வடிவங்கள் எல்லாம் நிலையான உரையுள் ஆகாது. அவைகளெல்லாம் நாளொரு மெனியும் பொழுதொரு வண்ணமுமாக போய்கொண்டே இருக்கும். ஆனந்த வாழ்வு பெற இந்த ஆன்மாவே தயாவண்ண காரண காரிய வடிவாக வேண்டும். ஆனந்த வாழ்வு பெற வேண்டுமானால் இந்த ஆன்மாவே தயாவண்ண காரண காரிய வடிவாக வேண்டும். அகத்திலிருந்து அணகமுறுவதுதான் உண்மை நெறியே ஆகும். அகத்திலிருந்து அணகமுறுவதுதான் உண்மை நெறியாகும். ஈதல்லாது புறத்திருந்து தியான பாவனாதி முறைகளால் ஏகதேச ஆன்ம சக்தியை பெற்று உலகை மயக்கும் அற்புத சித்திகளாகக்கூடும். அதனால் பேரின்பமும் உண்டாகாது, வாழ்வும் நிலைக்காது போகும். அடுத்து துணை தலைப்பு புறச்சித்தி நிலை. தூள சுக்கும காரண தேகங்களில் ஓரொரு அளவு அதிகமான ஆற்றல்கள் விளங்குகின்றன. அவற்றை தனித்தனி முயன்று அடைய சில உபாய சித்தர்கள் மந்திர தந்திர மார்க்கங்களை வகுத்தளித்திருக்கின்றார்கள். அவைகள் நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ எனப்படும். இவை தூள சுக்கும காரண கருத்துக்களை கொண்டு சொல்லாலும் சிந்தனையாலும் உள்ளொன்றிய அனுபவத்தாலும் பயன் கொள்ளச் செய்துள்ளன. இந்த பயன்களெல்லாம் சுத்த சன்மார்க்கி விரும்புவதில்லை. இவன் திருவருளையே லட்சியமாய்கொண்டு தூள சுக்கும தேக நிலைகளை கடந்து காரண ஆன்ம வடிவில் இருந்து கொண்டு அருள் அனுபவ வாழ்வு வாழ்வான். அடுத்து திரிதேக சித்தி நிலை. மேற்குறித்த சுத்த சன்மார்கனுக்கு காரண சுக்கும தூளதேகங்கள் அருள் ஒளி கொண்டு அமைக்கப்படுகின்றன. சுக்குமத்திலிருந்து அகத்தில் காரண ஞான வடிவையும் புறத்தில் நிமல சுத்த வடிவையும் ஏற்றவனாகிவிடுவான். அந்த இரண்டுமே சிற்றவை பொற்றவை என மொழியப்படும். இந்த அருளாளனுக்கு இவ்விரு சபைகளும் சொந்தமாக வழங்கப்பட்டு விடுவதால் தன் விளைவின் வண்ணம் எவ்விடத்தும் எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தை பரப்பிக் கொண்டிருப்பான். இவன் இருக்கின்றது தயாவண்ண பிரணவ தேக நிலையாம். இந்த 3 தேகங்களும் ஒரு சுத்த சன்மார்க்கிக்கு உள்ளன என்றால் அவை 3ம் வேறு வேறான தனி வடிவங்கள் அல்லவாம். ஒரு தேக வடிவிலேயே தோன்றி நின்றும் முன்னிலை அனுபவங்களையும் பெற்று வாழ்கின்றவனே சுத்த சன்மார்க் என்பது கருத்தாம். இந்த திரிதேக சித்தியின் அனுபவம் சுத்த சன்மார்க்கத்தில்தான் வெளிப்பட்டு நிலவும். அடுத்ததாக அடுத்த அத்தியாயத்தை அடுத்த முறை பார்ப்போம். அடுத்த அத்தியாயம் ஆவிகளின் உண்மை. தயவு அருட்பெருஞ்சோதி.